வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மில்க் கேக் செய்ய போகிறோம். அதுவும் ஈஸியான மெத்தடில் வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் திக்காக இருக்கிறது 1 லிட்டர் எடுத்திருக்கேன். இந்த மில்க் இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பால் பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு ½ டீஸ்பூனாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக வேணாம். ஒரு ஃபுல் லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். திக்காக இருக்கிற பால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது நல்லா திரிஞ்சு வந்துடும். பாருங்கள் எப்படி திரிஞ்சு இருக்குன்னு. இப்போ இதில் வந்து 80 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சொல்கிற அளவு வந்து 1 லிட்டர் பாலுக்கு. நீங்கள் ½ லிட்டரில் செய்ய போகிறீங்கன்னா அதே 40 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சுகர் நல்லா கரையணும். இது வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும். சுகர் எல்லாம் நல்லா கரையிறதுனால கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது கொஞ்சம் திக்காக ஆக தான் அந்த கேக் கன்சிஸ்டன்சி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல். பாருங்கள், சுகர் நல்லா டிசால்வ் ஆகிருக்கு. ஆனால் அந்த சிரப் மட்டும் அப்படியே இருக்குது, தண்ணி கூட. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அப்படியே எல்லா தண்ணியும் ட்ரை ஆனால் நம்மளுக்கு கேக் கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்கள், சுகர் எல்லாம் நல்லா டிசால்வ் ஆகி ட்ரை ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ இதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அந்த சுகர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி ப்ரௌனிஷ் கலரில் கிடைக்கும். எமர்ஜென்சியாக இந்த ரெசிபி செய்யணும்னாலாம் செய்ய முடியாது, கொஞ்சம் பொறுமை வேணும். இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிறதுக்கே வந்து ½ அன் ஹவர் எடுத்துக்கும். அதை கொஞ்சம் கூல் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ½ அன் ஹவர், டோட்டலாக 1 ஹவர் ஆகும். கொஞ்சம் பொறுமையோடு செஞ்சால் ஆனால் டேஸ்ட் ஆசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட இல்லை, அடி பிடிக்காமல் வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலராக வந்துக்கும். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக வெசல் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டால் நல்லது. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க, இல்லைனா பிளாஸ்டிக் பவுலும் எடுத்துக்கலாம். இதில் கீ ஆட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. கீ இதில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த கோவா கன்சிஸ்டன்சியில் இருக்கிற இந்த ஸ்வீட்டை வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கீ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஒட்டாது. சூடாக இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா பீஸ் வராது. சரி, நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப காஸ்ட் கொடுத்து பேக்கரியில் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்குது.
நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.